ஹே லட்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப 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 சாரி. நான் ஏன் சாரி கேட்குறேன்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, கடந்த 2 வீக்ஸாக நான் உங்ககிட்ட ரொம்ப ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நான் மொத்தமாக குவிட் பண்ணிட்டு போகலான் இருக்க போது நிறைய பேர் வந்து அக்கா அப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் டிஎம்மில் வந்து நிறைய பேர் திட்டுறீங்க. புரியுது, எனக்கு புரியுது. ஸோ ஏன்னா நான் இது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஜேர்னிடா ஜி குக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ டெலிஷியஸ் வந்து வேறு, பட் ஜி குக்குன்றது இது ரொம்ப எனக்கு அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேஜ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இது. சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவ்வளோ லவ்லாம் கொடுப்பீங்கன்னு. எனக்கு தெரியல, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணி தான். ஐம் சாரி. நான் சேனலை குவிட் பண்ண மாட்டேன், மேபி டெலிட்லாம் பண்ண மாட்டேன். இன்கேஸ் ஃப்யூச்சரில் மேபி நான் போனால் கூட கண்டிப்பாக என் சேனல் இருக்கும். அதுக்குள்ளே நான் போகிறதுக்குள்ளே நான் எல்லா வீடியோஸுமே நான் கம்ப்ளீட் பண்ணி, ஐ திங்க் இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்கும். ஒன்று வீமென் குக் இருக்கும், ஒன்று ஜி குக் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் போல் போட்டிருந்தேன், ஏன்னா வீமென் குக் ஸ்டோரிஸ் ஓடவே இல்லை. நான் போட்டிருந்த அந்த 2 பார்ட்டுமே ஓடலை. நான் கேட்கும்போது பாதி பேர் சீ குக் போடுங்க, பாதி பேர் வீமீன் குக் போடுங்க அப்படின்னீங்க. ஸோ ஃபைன், மேபி நான் வீமீன் குக் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் போடுற மாதிரி இருந்தால் நான் வீமீன் குக் சேனலில் நான் போடுறேன், சரியா? அண்ட் வீமீன் குக் சேனலில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் சேனல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இந்த போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த பார்ட் புரியும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் சாரி சாரி சாரி, லவ் யூ ஸோ மச். கண்டிப்பாக நாங்கள் விட்டு போகிற மாதிரி இருந்தால் சொல்லிட்டு தான் போவேன், செல்லாமல் கல்லாமல் போக மாட்டேன். சேனல் டெலிட் பண்ண மாட்டேன், ஐ ஸ்வேர், சரியா? ஓகேடா. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லவ் லேடிஸ் ஆஃப் ஜி குக் சேனல், நான் உங்கள் லிட்டில் ஃபேரி. இன்றைக்கி நம்ம ஜி குக்கான லவ் ஸ்டோரி தான், ட்ரேஞ்சஸ் அட்ராக்ஷனோட ஃபைனல் பார்ட். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த பார்ட் புரியும். ஏதாவது ஹர்ட் பண்ணி தான் சாரி. ஸோ வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் தான். இந்த சைடு வந்து நம்ம ஜெர்மனிமா போயிட்டு இருக்க கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அண்ட் ஆப்போசிட்ல தான் இங்கே நம்ஜும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கால் அடிச்சிட்டு இருப்பாங்க. கால் எடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே வந்து நம்ம ஜேகே வந்து ரிலீஸ் ஆயிருப்பான். அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் டைம் ஸ்கிப். இப்போ ஆரம் அடிச்சு பிடிச்சி ஓடி வருவான். ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஜென் இருக்க ஜென் படுத்துட்டு இருப்பான். சுபா ஒரு பக்கம் படுத்துட்டு இருப்பான். அண்ட் இங்கே தான் ஜிம்மனை தேடி பார்ப்பாங்க, ஜிம்மன் இருந்திருக்க மாட்டான். அங்கே இருக்க சிசிடிவிலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடச்சிருக்காது. அண்ட் 2 பேருக்குமே பயங்கரமாக அடிபட்டிருக்கும். இங்கே எல்லாருக்குமே வந்து தோன்ற விஷயம், கண்டிப்பாக ஜேகே பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்காட்டே. ஹயோங் தெரியல, மேபி இருக்கலாம். ஜேகேயோட லொக்கேஷனை ட்ராக் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறோம், கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டைம் ஸ்கிப் 1 வீக் கழிச்சு ஆப்போசிட் சைடில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்கும். ஆன ஃபாரஸ்ட் வெளியே வந்து சூரிய வெளிச்சம் வராத அளவுக்கு அவ்வளோ ரொம்ப இருட்டாக இருக்கும் அந்த ஃபாரஸ்ட்டே. அங்கே ஒரு மர வீட்டுக்கு வீட்டுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வால் இருக்கும். வால் ஃபுல்லாக கரண்ட் ஷாக் மட்டும்தான் இருக்கும். ஒரு காக்கா வந்தாலே பொசிக்கிற அளவுக்கு கரண்ட் ஷாக். அண்ட் ஒரு 6 அடி ஹைட்டுக்கு அவ்வளோ பெருசாக டாக்ஸ் எல்லாமே வேட்டை நாயாக இருக்கும். அந்த நாயோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அண்ட் இப்போ தான் ஒரு பர்சன் பேட்லேருந்து லைட்டாக திரும்பி பார்ப்பாங்க. அவனுக்கு வந்து இந்த ஆக்சிடெண்ட் ஆனது, ஜேகே இந்த மாதிரி பண்ணது எல்லாமே மண்டையில் ஓடிட்டு ஒரு மாதிரி செம்மன் அந்த இடத்துல கத்துறது நம்ம செம்மன் தான். ஒரு மாதிரி கத்தி எந்திரிக்கும் போது பார்த்தா அவனை சுற்றி ஒரு மாதிரி கருப்பு கலர் வீடாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் பிச்சாக இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்கும் ரூமே. அண்ட் கதவு மட்டும் ஓப்பனில் இருக்கும், லைக் சில்லுன்னு இருக்கும். அவனை சுற்றி பார்த்தா ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா, வின்டேஜ் ஸ்டைலில் ஒரு மாதிரி வீடு மாதிரி இருக்கும். வின்டேஜ் ஸ்டைலில் தான் ஹோமே இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி. அண்ட் இப்போ தான் செம்மன் எந்திரிக்கணும்னு நினைக்கும் போது தான் செம்மன் கையில் கட்டு போட்டிருக்கும், காலில் அடிபட்டிருக்கும், கையிலலாம் கட்டு இருக்கும். இங்கே செம்மன் யோசிப்போம், எந்த இடம் இது, எங்கே இருக்க? ஜின்னயோங் ஜின்னயோங் யோங்கி தயோங் நம்ஜுனயோங் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதாம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. நம்ம செம்மனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவனுக்கு புரிஞ்சிச்சோம், ஐயோ மறுபடியும் அவன்கிட்ட வந்து மாட்டிட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கும் போது தான் அங்கேருந்து வெறும் விசில் சவுண்ட் தான் வரும். இல்லை செம்மனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடும். அண்ட் ஆப்போசிட்டில் டோரு டப்புன்னு ஒரு பர்சன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஃபுட் ஸ்டெப்ஸாக கேட்டுட்ருக்கும். அண்ட் பொறுமையாக நடந்து
ஜெர்மன் இருக்க இடத்துக்கு வருவான். அவன் உடம்ப பார்த்தோம். ஸோ ஃபுல்லாக அங்கே இங்கே ரத்த கரையாக இருக்கும். கையெல்லாம் ரத்த கரையாக இருக்கும். ஃபேஸில் கொஞ்சம் ரத்த கரையாக இருக்கும். கையில் அந்த நக்கல்ஸ் எல்லாமே லைட்டாக ரெட்டிஷாக இருக்கும். ஜெர்மனுக்கு பார்த்துட்டு பயங்கரமாக பேனிக் ஆகிட்டு, நீ 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 என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுறீங்க? என்ன இடம் இது? சின்னயோங் சின்னயோங் நம் சின்னயோங் யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிட்ட அந்த ஓய் கொஞ்சம் என்னடா அஹ், ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி என்ன ஆட்டம் போட்ட? ஆ நான் கூட உன்னை டச் பண்ணிட்டோம், உன்னை தொட்டுட்டோம், லைட்டாக கில்ட்டாக இருந்துச்சு. ஓ ஐயோ அப்பாவையை தொட்டுட்டோம் அப்படின்னு. ஆனால் நீ எப்படி என்ன எப்படி எப்படி சிங்கத்தை சிங்கத்தை நோண்டிட்டேன். ம் நான் கூட உன்னை அப்பாவை எலி நினச்சா சரியான தந்திரமான ஓனாயாக தான் இருந்திருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டா இங்கே செம்மன் கிட்ட வேற. செம்மன் அப்படியே பயந்து பயந்து பின்னாடி போயிட்டுருப்பான். உனக்கு தான் அவ்வளோ தைரியமாச்சே. ம் அவ்வளோ தைரியமாக என் இடத்துக்கு வந்து என்னையே எப்படி என்னையே என் கையில் ஹேண்ட் காஃப் போட்டு கூட்டிகிட்டு போகிறேன். வாவ், ஐம் இம்ப்ரெஸ். நான் கூட எந்திரிச்சோம், சண்டை போகணும், சண்டை போட்டோம், கன்று ரத்தம் ட்ரக்ஸ் அப்படி இப்படி தான் சும்மா ஒரு மாதிரி அலுப்பாக போச்சுன்னு நினச்சேன் லைஃப்பில். ஆனால் என்னை யாரும் தூக்கடிக்க முடியாது. ஜான் ஜாங்கோக் த கிரேட் மாஃபியா கிங் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இத்தனோண்டு எப்படி இத்தனோண்டு இருந்துக்கிட்டு எவ்வளோ வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக் அப்படியே நம்ம ஜிம்மோட ஹேரை பிடிச்சி அப்படி இழுக்க ஜிம்மன் வலிக்குது 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 நோ 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 அப்படின்னு சொல்லும்போது அப்படி எப்படி வலிக்குதா? அப்படி தானே எனக்கு வலிச்சிருக்கும். என் கோட்டையில் வந்து என்னையே கண்ட நாய்க்கு முன்னாடி பேச மாதிரி பண்ணிட்டல. என் மொத்த மாஃபி என் மொத்த மாஃபியா மெம்பர்ஸ் முன்னாடியும் தலை குனிய வச்சுட்டல. நான் கூட உனக்கு எதுக்கும் நினச்சேன், ஆனால் நீ அப்படின்னு சொல்லிட்டா ஜாங்குக் தான் ஷார்ட் பட்டன்லாம் கழட்டிட்டு பேண்ட்டு கழட்டிட்டு செம்மன் முன்னாடி நிற்க. செம்மன் டைட்டாக கண்ணை மூடிப்பான். இங்கே தான் ஏய் பாருன்ன அப்படின்னு சொல்லும் போது செம்மன் பார்க்கல. வேண்டாம் வேண்டான்னு தலையாட்டிகிட்டு இருப்பான். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணது தப்பு, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன், ஐம் சாரி, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜாங்குக் தான் அப்படியே செம்மனை பிடிச்சி அண்ட் அதுக்கு டேரெக்டாக மவுத் நேம் பண்ண வைப்பான். செம்மன் நோ நோன் ஸ்டாமர் பண்ணுவான். பட் ஜாங்குக் கூட கிரிப்பில் வச்சு செம்மனை நகரவே முடியல. அப்படி முடிச்சுட்டு அண்ட் செம்மனுக்கு ஒரு மாதிரி மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிருவான். செம்மன் பயங்கரமாக கெஞ்சுவான், கதறுவான். இங்கே ஜாங்குக் வந்து எதுவுமே சொல்லாமல் மேக்கப்லாம் பண்ணிட்டு செம்மனோட எனர்ஜி அப்படியே ட்ரை ஆகிடும். செம்மன் அழுதுகிட்டே இருப்பான். ப்ளீஸ் எனக்கு கொண்டுடுங்க, என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, ப்ளீஸ் எனக்கு கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஜாங்குக் சொல்லுவான், ஒய் நானும் நிறைய ட்ரக் ட்ரை பண்ணியிருக்கேன்டா என் வாழ்க்கையில், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இங்கே பாரு, பவுடர்லேருந்து டேப்லெட், என் இன்ஜெக்ஷன், நிறைய வெரைட்டி. என் ஸ்னேக் ட்ரக் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கிடைக்காத ட்ரக் தோ இந்த இந்த ஹோட்டலில் இருக்குன்னா வா, பெரிய விஷயம்தான் இல்லை. பார்த்தா நல்லா குட்டையா, பார்த்து கொஞ்சம் மாதிரி இருக்கடா, என்ன தாங்குறேன் நீ என் ட்ரக்கு எப்படி என் ட்ரக்கு உடலாம் நான் இங்கே வைக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாங்குக் தான் ஜிம்முன்னு அப்படி லைக் நம்ம படுத்துட்டு இருப்பான். ஏறி அப்படி சிட்டிங் பொசிஷனில் தர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்கே ஜிம்மன் பயங்கரமாக கதறுவான், என்னை விட்டுடு ப்ளீஸ், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே தான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜிம்மனுக்கே ஒரு மாதிரி சலிச்சு போச்சு. இவன் வந்து நம்மளை விட்டாலே போதுன்ற மைண்ட் செட்க்கு வந்துடுவான். முடிச்சுட்டு ஜிம்மன் ஃபெயிட் ஆகும்போது ஜாங்குக் அப்படி போய் ஃபெயிண்டாக லைக் ஜிம்மனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு ஜிம்மன் பாடிலாம் ரப் பண்ணிட்டு எனக்கு ஒன்று எப்படி சொல்கிறதுனா
அவ்வளோ வெறியா இருக்குடா. என்னோட மொத்த வரைக்கும் நீ தாங்க மாட்ட. ஆனால் இந்த அப்பாவியான மூஞ்ச வச்சு என்ன நீ ஏதேதோ பண்ணுற சுமன் அப்படின்னு அவன் மனசில் நினச்சிப்பான். அண்ட் அவனுக்கு கால் வரும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். அண்ட் அந்த வீட்டில் ஒரே ஒரு மெய்ட் மட்டும்தான் இருப்பாங்க. மெய்டை பார்த்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த வேலை தான் அவனுக்கும் பண்ணணும். வேலை பண்ணாதான் சோறு, ஆனால் சாப்பாடு போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே அவங்களும் ஓகே ஜங்குக் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இங்கே தான் அப்படியே ஸ்கிப் பண்ணா ஜாங்காக் போயிட்டு வந்துடுவான். ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்திருப்பான் ஜிம்மன். இன்னும் தூங்கிட்டு தான் இருந்திருப்பான். இங்கே வந்து கீழே கேட்பான் அந்த மேட் கிட்ட, என்னாச்சு ஜிம்மன் எந்திரிச்சானா இல்லையான்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லைடா இல்லை தம்பி அவங்க இன்னும் எந்திரிக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஏ என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மேலே பார்த்தா ஜிம்மன் இன்னும் படுத்துட்டு தான் இருப்பான். ஸோ அவனுக்கு என்ன சொல்கிறதுனா உடம்புல லைட்டாக அங்கே ப்ளீடாக வேறு ஆகிட்டுருக்கும். இங்கே ஜாங்குக்கு உடனே டாக்டர் கால் பண்ண அங்கேருந்து ஒரு பர்சன் வருவாங்க. வந்துட்டு ஜாங்குக்கு ஒரு முறைச்சிட்டு பார்க்க ஜிம்மனோட நிலமை லைட்டாக மோசமாக இருக்கும். டாக்டர் சொல்லுவாங்க, ஜாங்குக் ஸ்டே அவே ஃப்ரம் ஹிம் அண்ட் நீ ரொம்ப ரூடாக மேக் அவுட் பண்ணியிருக்க ஜாங்குக். அவன் ஹியூமன், இஸ் நாட் அ டாய். உனக்கு ஏதாவது ஒன்று நீட் வேணும்னா ஏதாவது சிலிக்கான் டாயை கூட ட்ரை பண்ணிக்கோ, பட் டோன்ட் யூஸ் திஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டு போக எனக்கு தெரியண்டா போடா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னுடைய ஸ்கிப் பண்ண ஜிம்மன் இப்போ தான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஜாங்குக் தான் அந்த கால்லெல்லாம் அந்த கட்டு போட்டுட்ருப்பான். என் கையில் அந்த கட்டெல்லாம் போட்டுட்ருக்கும் போது ஜம்மன் கேட்பான், உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீ என்ன அப்யூஸ் பண்ண, நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், நீ தப்பு பண்ண, நான் தண்டனை கொடுத்தேன், அதுக்காக ஏன் இந்த மாதிரி பண்ணுற என்ன அப்படின்ற மாதிரி இங்கே ஜம்மன் கேட்க, ஷேனா ஐ ஹேட் யூ, ஒன்று நான் வெறுக்கிறேன் ஜம்மன், வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் அண்ட் ஒரு நிமிஷம் நீ குளிச்சுட்டு கிளம்பிட்டு வா அண்ட் பொண்ணுக்கும் எனக்கும் இன்னைக்கு கல்யாணம் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜம்மன் சொல்லுவான், நான் செத்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒய் ஜமன் 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 இவ்வளோ நல்ல டாயாக இருக்க தெரியுமா, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நானும் ஒரு அப்படி எப்படி போனால் ஒரு 8 வருஷமாக மேக்கோட்லாம் பண்ணுவேன் சரியா. நான் எந்த பொண்ணும் எந்த பையனும் எந்த ட்ரக்கும் கொடுக்காத ஒரு ஃபேண்டசி எனக்கு நீ கொடுக்குற. அண்ட் பொண்ணை லீகலாக இந்த மாஃபியோட குயினெல்லாம் வச்சுக்க மாட்டேன் புரியுதா. யூ ஜஸ்ட் பி அ பெட் ஸ்லேவ் டு மீ, வெறும் பெட்டுக்கு மட்டும். ஏன்னா வெளியே போயிட்டேன்னு வையேன், எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை. ஏன்னா ஒன்ஸ் நீ என் லைஃப்குள்ளே வந்துட்டேன்னு வையேன், ஜாங்குக் சொன்னால் மட்டும்தான் ஜாங்குக் லைஃப்பில் இருந்து போகிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குது. அண்ட் யூ பிலாங்ஸ் டு ஜாங்குக் ஸ்லேவ். எப்படி என் ஸ்லேவாக மட்டும்தான் என் கூட நீ இருப்பேன். அண்ட் ஐம் ஸோ இம்ப்ரெஸ்ட். ஏன்னா எங்கே அழகு அதிகமாக இருக்கும் அங்கே தான் ஆபத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் அழகாகவும் இருக்கு, ஸ்மார்ட்டாகவும் இருக்கு, நீ எப்படி ஒரு குள்ள நெறி மாதிரியும் இருக்கு. இது எல்லாமே என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். பட் ஒரு குட்டி விஷயம் பேபி பாய், என்னதான் ரொம்ப அறிவாக இருந்தாலும் இந்த ஜாங்கோ கிட்ட அதெல்லாம் செல்லுபடியாகாது புரியுதா. உனக்கும் எனக்கும் இன்னும் 1 மணி நேரத்தில் ஓ அப்பா அம்மா முன்னாடி தான் கல்யாணம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பா அம்மா, அம்மா ஓ அப்பா அம்மா தான், சரி நீயா கிளம்புற இல்லைன்னா நான் போட்டு விடணுமா அப்படின்ற மாதிரி ஜாங்குக் சொல்ல, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மன் தான் கொடுக்கணும் ட்ரெஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெஸ்லாம் மாட்டேன், தட்ஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக்கும் ஜம்மன் முன்னாடி ட்ரெஸ்லாம் கழட்டுவான். ஜம்மன் டைட்டாக கண்ணு முடிப்பான். ஜாங்குக் சொல்லுவான், ஏன் எதுக்கு முன்னாடி நீ என்னை பார்த்தது இல்லையா என்ன, எப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லும் போது, நான் ஒன்றும் உங்களை பார்க்கல அப்படின்ற மாதிரி என் கடை டைட்டாக மூடிட்டு சொல்லுவான். ஏன் பாரு, ஏன் நான் உன் புருஷன் தானே பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இங்கே ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக நின்றுட்டுருப்பான். அப்படியே ஸ்கிப் ஆனால் இங்கே தான் ஒரு குட்டி அவங்க வீட்டு ஹால்லே
ஜாங்கோட பாடி கார்ட்ஸ், ஜிம்மோட அம்மா அப்பா அண்ட் இங்கே ஆரம், ஜென், ஷிகா எல்லாருமே இருப்பாங்க. இங்கே ஜம்மனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அதுவே ஷாக்காக இருக்கும். இங்கே தான் குழுகுனு கீழே போனால் அவங்க அம்மா அப்பா ரொம்ப டைட்டாக பண்ணிட்டு, அம்மா அப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே, எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது, இங்கே தான் ஜெமுனா என்கிட்ட மறைச்சிட்ட பற்றியா, ஜாங்குக்கும் நீயும் அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா, ஜாங்குக்கு ரொம்ப நல்லவன் தெரியுமா, எங்ககிட்ட வந்து அப்பா அம்மா காலெல்லாம் விழுந்தான். அதுக்கப்புறம் அப்பா அப்பா கோவம் இருந்து தான், ஆனால் வந்து அப்பாவும் சரி அவன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னான். அதனால தான் நாங்களுமே விட்டுட்டோம். அண்ட் அவன் பெரிய வீடு இருக்கு, ரொம்ப நல்ல பையன். நாங்களே தேடினாலும் ஜாங்கப் மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைக்க மாட்டான் ஜெமனா, சரியா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே தான் வந்து ஜெமனுக்கு ஒன்றுமே புரியாது. அம்மா அம்மா அப்பா வாங்க நம்ம எங்கேயாவது போயிடலான்னு சொல்லும்போது, எங்கே போகிறது, அன்றைக்கி தான் எனக்கு கல்யாணம் தானே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுங்க. ஜெமனுக்கு புரியாது. இங்கே தான் ஐ மீன் ஜென் ஷுகா அங்கெல்லாம் இருப்பான்ல, அவங்கள பார்த்து ஐயோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆரம் அப்போ நம்ம ஆரம் தான் சொல்லுவோம் ஆரமோட்டையும், இங்கே பாரு ஜெமன், இதுதான் ரியாலிட்டி. ஜோன் நம்ம ஜென் எல்லாரையும் கடத்தி மிரட்டி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். இங்கே அவங்க மீன் நம்ம ஜெமனோட பேரண்ட்ஸை தாண்டி அவங்க பின்னாடி தான் நிற்பானுங்க. அவங்க பின்னாடிலாம் கண்ணை இருக்கும். ஜெமன் டைம் ஆகுதில்ல, அங்கே பாரு ஃபாதர் வெயிட் பண்ணுறாங்க, வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாண ப்ராசஸ்லாம் முடியும். அண்ட் யூ கேன் கிஸ் யூ பிரைடுன்னு சொல்லும் போது, இங்கே தான் வந்து ஜேகே வந்து கேட்பான் அவங்க அம்மா அப்பா கிட்ட, அத்தை மாமா உங்கள் பையனை கிஸ் பண்ணலாம்ல, தப்பு இல்லைல்ல, ஏன்னா உங்கள் பையன்தான் எனக்கு உலகம், உங்கள் பையன்தான் எனக்கு உயிர், உங்கள் பையனோட லைட்டாக ஒரு காயம் பட்டால் கூட ஜேகே மனசு தாங்காது மாமா, என்ன சொல்கிறீங்க, உங்கள் பையனை உங்கள் முன்னாடி கிஸ் பண்ண ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி கேட்க, அவங்கெல்லாம் ஒரு மாதிரி வாயை பொழந்து பார்த்துட்ருப்பாங்க. ஜெம்மனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. இங்கே ஜெம்மனோட அம்மா அப்பா தான் ஓகே எங்களுக்கு பிரச்சனை இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிடுவாங்க. கல்யாணமும் முடிஞ்சிடும். அண்ட் இப்போ தான் ஜெமன் தான், அம்மா டேட் வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே தான் வந்து நம்ம ஜேகே சொல்லுவான், சொச்சோ என்ன சொல்லும் எனக்கு புரியுது, நீ மேலே கோவமாக இருக்குன்னு, நான் தப்பு பண்ணிட்டேன்னா அதுக்காக இப்படியா கல்யாணம் ஆகி புருஷனை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது, புருஷனை பார்த்து உங்கள் வீட்டில் என்ன தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல, இங்கே தான் ஜெர்மனுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கும். அம்மா டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இங்கே ஆண்டி அங்கிள் உங்கள் ரூம் நான் டே ஜாக்ஸா அப்படின்னு சொல்ல ஜாக்சன் வருவான். சொல்லுங்கள் பாஸ். ஜாக்சன் அத்தை மாமா ரூமில் போய் விடு. அத்தை மாமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தூங்குங்க, நானும் ஜெமனை கொஞ்சம் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனை தரன்னு இழுத்துட்டு போயிடுவோம். இங்கே தான் நம்ஜுனயம்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல, அவங்களாம் வந்து வேறு வழியே இல்லை, ஒரு மாதிரி ஃபேஸில் ஒரு மாதிரி டவுன் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அண்ட் ரூம்குள்ளே போயிட்டு இங்கே தான் ஜெமனுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்குது. ஏன்னா அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னே ஜெமனுக்கு புரியாது. என்னடா பண்ணுற ஏமாப்பா எப்படிடா அவங்கக்கிட்ட என்ன நடக்குது என்ன சத்தி அப்படின்ற மாதிரி பல தாட்ஸ் வந்து இங்கே ஜெமனுக்கு ஓடிட்டுருக்கேன். இங்கே தான் இங்கே பாரு செல்லம், கல்யாணம் ஆச்சுன்னா மாமாவை பார்த்தியா, அம்மா கிட்ட பேசினியா, கொஞ்சினியா, மாமா சொல்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியா, அப்படி இப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு வாடா போடான்ற நான் இப்போ தான் அவங்க அம்மா போன கற்றுக் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்கு கேட்பான். இங்கே என்னை சுற்றி என்ன தான் நடக்குது, எனக்கு தலையை வலிக்குது, நீ எப்படா ஏன் அம்மா அப்பா கிட்ட கல்யாணமோ கருமோ, உலகத்தில் நான் ஒருத்தனை வெறுக்கிறேன்னா அது ஒன்று மட்டும், உலகத்தில் நான் ஒருத்தனை வெறுக்கிறேன்னா அதை நான் ஒன்று மட்டும்தான், நான் எப்படா ஒன்று போய் கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த ரிங் இருக்குன்னா தானே நீ என்னை பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ரிங் கழட்டலான்னு சொல்லிட்டு ஜெமன் கழட்ட வரத்துக்குள்ளே ஜாங்கு பட்டுன்னு ஒரு ஸ்லாப் வைக்க ஜெமன் பொத்தனை கீழே விழுந்துருவான். என்னை கண்ணத்தை பிடிச்சிட்டே பார்க்க, தோ ஏன் முன்னாடி இப்படி தான் இருக்கு பயந்துக்கிட்டு, நீ அண்ணும் அவ்வளோ பெரிய மயிரெல்லாம் இல்லை, நான் போட்டுறீங்க கழட்டுற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது, நீ ஏன் நினச்சாலும் கழட்டுறதுக்கு ஒன்றால் முடியாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஜாங்கக் செம்மனை போட்டு பயங்கரமாக மேக்கப் பண்ணுவான். இங்கே செம்மனுக்கு புரியலடே என்னடா வாழ்க்கை இதுக்கு மட்டும்தானா நான் அப்படின்ற மாதிரி. பட் இங்கே ஜாங்கோக் தான் ஃபர்ஸ்ட்டில் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ஷாக மேக்கப் பண்ணுவான். பட் இந்த வாட்டி ரொம்ப பார்த்து பொறுமையாக பண்ணுவான். இதுவே ஜெமனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜாங்கோக் செஸ்ட்டில் ஜெமன் படுத்துட்ருப்பான். அண்ட் ஜாங்கோக் தான் அப்படியே ஜெமனை ஹக் பண்ணிட்டு அவன் பாடி எல்லாமே ஒரு மாதிரி வரட்டி வெட்டிகிட்ருப்பான்.
தான் நினைப்பான், ஏன்டா ஏன் இந்த மாதிரி பண்ணுற, உன்கிட்ட நான் என்னோட ஃபேஸை காட்டக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன், ஆனால் காட்ட வைக்கிற ஜமன் வேண்டாம். என்னவோ தெரியல, உனக்கு என்னைக்கு பார்த்தனோ அப்பத்துலேருந்து நான் என்னென்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், தேவையில்லாமல் டென்ஷன் மட்டும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். நெக்ஸ்ட் டே ஜமுன் எந்திரிச்சு கீழே போனால், ஸோ ஜாங்குக் ரூமில் இருந்திருக்க மாட்டா. அப்போ தொல்லை விட்டுச்சுன்னு நினச்சி ஜமுன் கீழே போனால், இங்கே தான் ஜாங்குக்கோட அம்மாலாம் இங்கே வந்து டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜாங்குக் வந்து ஒரு ஏப்ரான் மட்டும் வேர் பண்ணிவிட்டு ஒரு குட்டி டவுசர் மட்டும் போட்டுட்டு குக் பண்ணி எடுத்துகிட்டு வருவான். ஒரு ஃபேமிலி கிட்ட நல்லா சிரித்து சிரித்து பேசுவான். ஜிமனுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. ஜிமன் ஒரு மாதிரி நிற்க, ஜிமன் அம்மா தான் ஜிமன்கண்ணா வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஜிமன் அம்மா கேட்க, ஆ அம்மா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிமன் சொல்ல, நம்ம ஜாங்குக்கு ரொம்ப பன்னி ஸ்மைல் பண்ணிவிட்டு, குட் மார்னிங் ஒய்ஃபி, வா உன் ஹஸ்பண்ட் உனக்கு பிடிச்சதா குக் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவோம். ஜிமனுக்கு, டேய் யார் ராணி இப்படி நடிக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே ஜாங்குக்னா ஜிமனுக்கு பிடிச்சதெல்லாம் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, இந்த இது சாப்பிடு இந்த இது சாப்பிடு இது சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போல நான் பயங்கரமாக கேர் பண்ணுவான். இங்கே ஜிமனுக்கு என்னடா ஒரு மனுஷன் நடிக்கலாம் அதுக்குன்னு எப்படியா அப்படின்ற ஒரு மைண்டில் இருக்கும். ஜங்குக்கு ரொம்ப ஸ்மைல் பண்ணிகிட்டு இருப்பான். ஜிம்மனுக்கு வச்சிட்டு இருப்பான். ஜிம்மனுக்கு ஊட்டிலாம் விடுவான். ஜிம்மன் நோன்னு சொல்லும் போது ஜங்குக்கு முறைக்கும் போது லைட்டாக பயம் வந்துடும். ஜிம்மனும் சாப்பிட்டுப்பான். அண்ட் ஜிம்மனுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.